ஜஸ்ட் மிஸ் சரியான டைமுக்கு இவர மட்டும் பார்க்கல. கப்பல் என்ஜின்ல மாட்டியிருப்பாரு. மாதாக்கோவில் கொடியேறத எப்படி ப்ரோ கப்பல்ல போய் நின்னு பார்த்தீங்க? ஃப்ரீயா போய்ட்டான்னு நெறைய பேர் கமெண்ட்லயும், டிஎம்லயும் கேட்குறீங்க. அவங்களுக்கு தான் இந்த வீடியோ. வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. அது என்னன்னு நான் சொல்றேன். மாதாக்கோவில் திருவிழா கொடியேறதுக்கு முன்னாடி நானும் என் ஃப்ரெண்டும் நேரா கப்பல் கிட்ட போகாம ஃபிஷிங் ஹார்பர் போயிட்டோம். அங்க போட் எடுத்துட்டு கடல்ல நின்னு கொடியேறத பார்ப்பாங்க. அவங்க கூட நாங்களும் ஏறிட்டோம். எல்லா போட்டுக்கும் இடையில தான் நாங்க ஏறின போட் நின்னுச்சு. எல்லா போட்டும் இடிச்சு தள்ளிட்டு தான் அவங்க போட் எடுக்குறாங்க. நான் எல்லாம் வரிசையா எடுப்பாங்கன்னு நினைச்சேன். ஆனா ஒண்ணுக்கு ஒண்ணு இடிச்சிட்டு தான் வெளியே கொண்டு வராங்க. போட்ல நேரா கோவில் முன்னாடி போய் நின்னுட்டோம். கொஞ்ச நேரத்துல கொடியும் ஏத்திட்டாங்க. அவங்க கொடியேத்தவும் போட்லயும் கொடியேத்துறாங்க. அப்புறம் அங்க இருந்து முயல் தீவு கிளம்பிட்டாங்க. கடல் உள்ள போக போக அலை மேல போட் அடிச்சு ஏறது கொஞ்சம் பயமாவே இருந்துச்சு. ஆனா சரியான எக்ஸ்பீரியன்ஸ் தான் சொல்லணும். கடல்ல நின்று தூத்துடியை பார்க்கறது வேற லெவல்ல இருந்துச்சு. அப்புறம் அங்கேருந்து ஃபிஷிங் ஹார்பர் வந்துட்டோம். போட் கட்ட போகிற இடத்து பக்கத்தில் ஒருத்தர் காகிள்ஸ்லாம் மாட்டிக்கிட்டு கடலில் என்னமோ உள்ளே போய் தேடிட்டு இருந்தாரு. சரியான டைமில் அவரை பார்த்ததுனால கப்பலில் இருந்தவங்க அவர் அலர்ட் பண்ணாங்க. அவர் உடனே ஓரமாக ஒதுங்கிட்டாரு. அப்படியே கப்பல்லையும் கட்டில் போட்டாங்க. கொடியேறதுக்கு 30 மினிட்ஸ் முன்னாடி ஃபிஷிங் ஹார்பர் போனால் அங்கே சில போட் கடலுக்குள்ளே கொடியேறதை பார்க்க போவோம். அவங்க கிட்ட கேட்டிங்கன்னா அவங்களை கண்டிப்பாக அலோவ் பண்ணுவாங்க. இது ஃபுல்லாக ஃப்ரீ தான். இந்த சின்ன ட்ரிப்பை முடிச்சுட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். இந்த ரெட் ஷர்ட் போட்டிருக்க அண்ணன் தான் எங்களை அலோவ் பண்ணாங்க. அண்ணனுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்ணன் யாருன்னு தெரிஞ்சால் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இதே மாதிரி வேற ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் சைனிங் ஆஃப். இட்ஸ் மீ MK.